உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகன் கோவிலுக்கு போய் இந்த கார்த்திகை மாதத்தில் 3 விளக்குகள் ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மனதார சொல்லி வணங்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிக்கிட்ட நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறமா முருகனுடைய கோவிலை 9 முறை சுற்றி வழிபாடு செய்யணும். இப்படி செய்கிறதுனால முருகனுக்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி, வளர்பிறை சஷ்டி திதி மற்றும் தேய்பிறை சஷ்டி திதி. இந்த நாட்களில் தவறவிடாம இந்த வழிபாடை நீங்க கடைபிடித்து பாருங்க. நிச்சயமா அடுத்த கார்த்திகை மாதம் வரதுக்குள்ள உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைத்திருப்பாரு. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதம். அதனால்தான் கார்த்திகை மாதத்தோட அனைத்து நாட்களும் காலை மற்றும் மாலை நேரத்துல வீட்டோட நிலைவாசலுக்கு அருகே மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.